So next chapter 8 பார்க்கலாம். Example 8.1 find the range and coefficient of range for the data. So range formula என்ன அப்படின்னா largest minus smallest, அதாவது largest number minus smallest number. Coefficient of range என்ன அப்படின்னா range divided by largest plus smallest, அதாவது L minus S by L plus. எல்லாம் range formula ஞாபகம் வச்சுப்பீங்க ரைட்டா. So coefficient of range வந்து range தான் மேல வரும், L plus S by L minus S நிறைய பேர் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே பாயிண்ட்ல தான் வரும், டெசிமல்ல தான் வரும். ஓகே, எது டெசிமல் வரும் மீன்ஸ் coefficient of range, ரைட். ஸோ இப்போ ரேஞ்ச் கிவன் டேட்டாவை ஆர்டரா எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 25, ஸ்மாலஸ்ட் நம்பர் எது 18, அதுக்கு அடுத்த நம்பர் 25, ஓகே, அதுக்கு அடுத்த நம்பர் 44, நெக்ஸ்ட் 48, அடுத்ததான் 39, 44, 48, 53 and 67. ஸோ இதுதான் ஸ்மாலஸ்ட், இதுதான் லார்ஜஸ்ட். ஸோ அப்போ ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் வந்து L மைனஸ் எஸ். L வந்து 67 டிவைடட் பை S வந்து 18. ஸோ 67 18 போச்சுன்னா 9, 49, ரேஞ்ச் வந்து 49. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் என்ன 49, ரேஞ்ச் பை L plus S. ஸோ 49 by L plus S. L என்னது 67, S என்னது 18. ஸோ அப்போ பண்ணலாம் 67 plus 18 85. அப்போ 49 divided by 85 டிவைட் பண்ணோம்னா 0.576. ஓகே, டிவைட் பண்ணா இந்த வேல்யூ ரைட்டா. ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் சம் வந்து எக்ஸாம்பிள் 8.13 மீன் ஆஃப் த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க 25.6 and its coefficient of variation 18.75. find its standard deviation. மீன்னா x bar, coefficient of variation CV, standard deviation ST இல்லாட்டி சிக்மா, ரைட். ஸோ ரிலேஷன் என்ன மூணுத்துக்கும் அப்படின்னா CV equal to standard deviation divided by mean into 100. ஓகே, நமக்கு எதெல்லாம் கிவன், இதை கேட்குறான், இது கிவன், இது கிவன். ஓகே, அப்போ சப்ஸ்டிட் பண்ணா ஸ்டாண்டர்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 18.75, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தெரியாது, மீன் 25.6 into 100. சிக்மா என்ன, இது அங்கே எடுத்துட்டு போங்க, 18.75 into 25.6 டிவைடட் பை 100 கீழே மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா மேலே 480 டிவைடட் பை 100, ஒரு 0 கேன்சல். சிக்மா வந்து 4. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். Next some example 8.20 two coins are tossed together. What is the probability of getting different faces on coin, right? So different faces on coin means, so first two coins போடுறாங்களா HT, okay, இந்த H க்கு ஒரு HT, இந்த T க்கு ஒரு HT, ரைட்டா. ஸோ எப்படி இருந்தாலும் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா HH, HT, TH and TT. ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் என்ன, அதாவது S, HH, HT, TH and TT. எத்தனை இருக்கு எஸ்குள்ள 4. ஸோ இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேசஸ், அதை நான் ஏன்னு வச்சுக்கல, let A be the probability of facing different faces of the coin. அப்போ ஏ என்ன டிஃப்ரெண்ட் ஃபேசஸ்னா ஒரு H ஒரு T அந்த மாதிரி. இப்போ இது ரெண்டுமே சேம் ஃபேஸ், அப்போ இது எடுக்கக்கூடாது. இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஃபேஸ் எடுக்கலாம், இது ரெண்டும் டிஃப்ரெண்ட் ஃபேஸ் எடுக்கலாம், இது ரெண்டும் சேம் ஃபேஸ் எடுக்கக்கூடாது. இப்போ N of A எவ்வளோ 2. P of A ஃபார்முலா என்ன, N of A by N of S 2/4 which is equal to 1/2 or 0.4. So next one வந்து example 8.22 a die is rolled, the coin is tossed simultaneously. Find the probability that the die shows an odd number and the coin shows a head, right? Simultaneously ஒரு காயினையும் ஒரு டையும் சேர்ந்து போடுறாங்க. அப்போ நான் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கலாம், காயின்ல ஹெட்னு கிடைச்சிட்டு டைஸ்ல 6 கிடைக்கும் வச்சுக்கோ, 6x கிடைக்கும், 6H, ரைட். அந்த மாதிரி என்னென்ன ப்ராபபிலிட்டிலாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னா காயின்ல வர்றது வந்து நமக்கு HT மட்டும்தான் வரும், மொத்த ப்ராபபிலிட்டி ஒன்று H வரலாம் இல்லை T வரும். டைல போடும்போது 6 நம்பர் வரலாம், ஓகே, நார்மல் டை. அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா இருக்கும், எனக்கு H1 வரலாம். நான் ஒரு தடவை ஒரு காயின் நான் டாஸ் பண்றேன்னா H வரலாம், டையும் சேர்ந்து போடும்போது 1 வரலாம், அப்போ 1H. அப்போ அந்த மாதிரி மொத்த ப்ராபபிலிட்டி இருக்கு இல்லையா. ஸோ 1H, 2H, 3H, 4H, 5H and 6H. அதே மாதிரி டெய்லும் வரலாம், டெய்ல் 1 வரலாம். ஸோ அப்போ 1T,
2t 3t 4t 5t and 6t. அப்ப என்ன பிளஸ் என்னது, இது ஒரு 6 இது ஒரு 6, அப்போ மொத்தம் 12, ரைட்? ஸோ அப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி என்ன? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் டை ஷோஸ் an odd number. டைல என்ன இருக்கணும், ஆட் நம்பர் இருக்கணும். காயின் என்ன பண்ணணும், ஹெட்டை காட்டணும். ஸோ ஹெட்டெல்லாம் இப்போ என்ன பண்ணா டெய்லே இங்க பேசல, அப்போ டெய்லே கிடையாது. ஓகே, அப்போ ஹெட்டை பார்க்கணும். எத்தனை ஹெட் இருக்கு, 6 ஹெட் இருக்கு. ஓகே, 6 ஹெட் இருக்கு. 6 ஹெட்ல இந்த கண்டிஷன் ஹெட் ஓகே. டை என்ன காட்டணும், ஆட் நம்பர் காட்டணும். ஆட் நம்பர் மீன்ஸ் 1 3 and 5. அப்போ 1h வரலாம், 3h வரலாம், 5h வரலாம். அப்போ லெட் ஏ பி தான் இந்த ப்ராபபிலிட்டி நான் எடுத்தேன். அப்போ ஏ வந்து என்ன இருக்கும், 1h 3h and 5h. அப்போ என்ன ஆஃப் ஏ எவ்வளோ, 3. பி ஆஃப் ஏ ஃபார்முலா n of a by n of s. n of a 3, n of s 12, 1/4. Okay, 0.25. Exam exercise 8.3 question number 9. A bag contains 5 red, 6 white, 7 green and 8 black balls. One ball is drawn at random. Find the probability that the ball runs white, black or red, not white, neither white nor black. Okay, different types of பண்ணலாம் சம். அதுக்கு முன்னாடி p of a plus p of a bar equal to 1. p of a னா probability of a, p of a bar னா a வை தவிர்த்து மற்றதெல்லாம், அதாவது a இல்லாம ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1 maximum probability 1. ஓகே, இப்போ நான் let a be the probability of drawing white ball. One ball is drawn at random, ஒரு பால் எடுக்கிறேன். Find the probability that the ball drawn is red, ball drawn is white. ஸோ நான் white 1 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, probability of a எடுத்துக்கிறேன். அப்போ எத்தனை white ball இருக்கு, முதல்ல n of s எழுதிக்கலாமா? n of s வந்து 5 red balls, 6 white ball, 7 green ball and 8 black ball. 5 plus 6 11, 11 plus 7 18, 18 plus 8 26, right? 15 21 26. நெக்ஸ்ட் இப்போ white. ஸோ white நான் என்ன பண்றேன்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். ஸோ என்ன எத்தனை white ball இருக்கு, 6. அப்போ p of என்ன, n of a by n of s, 6 by 26, 3 by 13. Okay, right? Next black or red. அப்போ என்ன, இதை பீன்னு வச்சுக்கிறேன். பிளாக் ஆர் ரெட்னா எதிர் பிளாக் இருக்கலாம், இல்லாட்டி ரெட் இருக்கும். எத்தனை பிளாக் இருக்கு, 8 பிளாக் இருக்கு. ஓகே, எத்தனை ரெட் இருக்கு, 5 ரெட் இருக்கு. ஓகே, அப்போ 8 plus 5 13 balls. இப்போ p of b என்ன, n of b by n of s, 13 by n of s 26, 1/2. இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா பிளாக் ஒரு ப்ராபபிலிட்டி எடுத்துக்கணும், n of a by n of s கண்டுபிடிக்கணும். ரெட் ஒரு ப்ராபபிலிட்டி ஆஃப் எடுக்கணும், n of a by n of s கண்டுபிடிக்கணும். ரெண்டுத்துக்கு தனித்தனி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு இன்டர்செக்ஷன் ஒண்ணுமே இருக்காது, இண்டிபெண்டன்ட். ஸோ ஆர் இருக்கனால ரெண்டு ப்ராபபிலிட்டி ப்ளஸ் பண்ணாலும் இதே தான். ஓகே, பிளாக் ஆர் ரெட்னா மொத்தமா ஆட் பண்ணி பண்ணலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், நாட் ஒயிட். அப்போ ஒயிட்டை தவிர்த்து இருக்குது. ஓகே, அது நம்ம ஒயிட் கண்டுபிடிச்சோம், ரைட்டா? அப்போ ஒயிட்டை தவிர்த்து இருக்காது, p of a கண்டுபிடிச்சோம், நமக்கு p of a பார் தான் வேணும், ரைட்? மற்ற சப்டிஷன்ஸ்லாம் அப்படி இல்லை, ஒயிட் நாட் ஒயிட் மட்டும் அப்படி கொடுத்தது. அப்போ p of a பிளஸ் p of a பார் வந்து 1. அப்போ p of a பார் வந்து 1 minus p of a, 1 minus p of a எவ்வளோ, 3 by 13. கிராஸ் மல்டிபிள் பண்ணா 13 minus 3 by 13, therefore 10 by 13. இது நாட் ஒயிட். இல்லை அப்படின்னா ஒயிட்டை மட்டும் விட்டுட்டு இது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு கேன்சல் பண்ணாலும் 10 by 13, ரைட்? ஸோ 4 நெய்தர் ஒயிட் நார் பிளாக். நெய்தர் ஒயிட் நார் பிளாக் அப்படின்னா ஒயிட்டும் இருக்கக்கூடாது, பிளாக்கும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம், ஒயிட்டையும் பிளாக்கையும் ஆட் பண்ணிட்டு 1ல இருந்து மைனஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஒயிட்டும் பிளாக்கும் இல்லாம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சப்போஸ் தி C1 பி சி, ரைட்? அப்போ நெய்தர் ஒயிட் நார் பிளாக். ஸோ ஒயிட்டும் இருக்கக்கூடாது, பிளாக்கும் இருக்கக்கூடாது. மற்ற என்னெல்லாம் இருக்கலாம், ரெட் இருக்கலாம், கிரீன் இருக்கலாம். அப்போ 5 plus 7 12. ஓகே, அப்போ என்ன ஆகும், p of c வந்து n of c by n of s, 12 by 26, ரைட்? 6 times இது 13 times, ஸோ 6 by 13. இல்லாட்டி என்ன பண்ணலாம், நெய்தர் ஒயிட் நார் பிளாக், பிளாக்கையும் ஒயிட்டையும் ஆட் பண்ணிட்டு 1 மைனஸ் பண்ணலாம். பிளாக் எவ்வளோ, பிளாக் வந்து 8, ஒயிட் எவ்வளோ 6, 8 6 14. அப்போ p of c எவ்வளோ 14 by 26, ரைட்டா? அப்போ எனக்கு p of c பார் தானே வேணும், ஏன்னா இது ஒயிட் பிளாக் இருக்காது, எனக்கு இல்லாதான் எடுத்துக்கேன். நெய்தர் 1 minus p of c 14 by 26.
இப்போ 26 minus 14 by 26. 26 14 போச்சுன்னா 12 by 26. என்ன வரும் 6 by 30. அதுதான் ரைட். அடுத்தது எக்ஸசைஸ் 8.3ல கொஸ்டின் நம்பர் 7, வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். Two unbiased dice are rolled once. Find the probability of getting a doublet. Doubletனா equal numbers on both sides. Okay, the product has prime number, the sum has prime number, the sum has 1. Right? Doubletனா equal numbers on both sides. Okay வா? அப்ப என்ன வரும்? ரெண்டு பக்கமும் 1, ரெண்டு பக்கமும் 2, ரெண்டு 3, ரெண்டு 4, ரெண்டு 5, 6. Okay, so S எழுதிருக்கேன். n of s எவ்வளவு அப்போ 36, ரைட்டா? ஸோ இது வரையும் பார்த்தாச்சு. இப்போ என்னன்னா டப்ளெட் கண்டுபிடிச்சலாம் ஈஸியா. அந்த ப்ராடக்ட் ஆஸ் பிரைம் நம்பர் அப்படின்னா முதல்ல பிரைம் நம்பர்ஸ்லாம் என்னது? 1 பிரைம் நம்பரா கிடையாது, 2 பிரைம் நம்பர், 3 பிரைம் நம்பர், 4 கிடையாது, 5 பிரைம் நம்பர், 6 கிடையாது, 7 பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா 2 into 1, 1 into 2. அதை தவிர்த்து வேற எதுவுமே வராது. எந்த ஒரு நம்பர் 1 கூட மல்டிப்ளை வருதோ டேபிள்ஸ்ல அது மட்டும் தான் பிரைம் நம்பர். ஸோ 7 8 வருமா வராது, 9 வருமா வராது, 10 வராது, 11 வரும், 12 வராது, 13 வரும், ரைட்டா? நமக்கு இங்க 13 தேவைப்படாது. ஸோ ப்ராடக்ட் ஆஸ் பிரைம் நம்பர்னா ஓகேவா, ரெண்டு நம்பரை நான் இன்ட்டு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்ணணும்னா எனக்கு பிரைம் நம்பரே வரும், ரைட்? இப்போ நான் ஃபர்ஸ்ட் டப்ளெட் எழுதிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் டப்ளெட், அதுக்கு என்ன வச்சுக்கிறேன் நான் இல்லாட்டி ஏ பி தான் ஈவெண்ட்ல வச்சுக்கிறேன். அப்போ ஏ என்னெல்லாம் வரும் எனக்கு 1,1 அப்படி இந்த இது, ரைட்? ஓகே, 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. n of a எவ்வளோ 6. ஓகே, அப்போ p of a எவ்வளோ n of a by n of s. n of a 6, n of s 36, 1 by 6. ஓகே, let b be the product as prime number வச்சுக்கோமே. அப்போ b என்னெல்லாம் வரும், ரைட்டா? இப்போ ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா எனக்கு பிரைம் நம்பர் இந்த நம்பர்ஸ் வரும். 1 into 1 1 இல்லை, 1 into 2 அப்போ இது, அப்போ 1 into 2 வரும், அப்போ 2 into 1 வரும். நெக்ஸ்ட் 1 into 3 இது பிரைம் நம்பர், அப்போ 3 into 1 வரும். 1 into 4 வருமா வராது, 1 into 5 வருமா வரும், ரைட்? அப்போ 5 into 1 வரும், ரைட்? 1 into 6 வராது, 2 2s are 4, 2 3s are 6, 2 4s are 8 எதுவுமே வராது. ஏன்னா நான் என்ன சொன்னேன், எந்த ஒரு நம்பர் பிரைம் நம்பர் 1 கூட மல்டிபிள் பண்ணா வந்து இங்க எதுவுமே 1s கிடையாது. ஒன்னு இந்த ரோ இல்லாட்டி இந்த காலம் இந்த ரோல மட்டும் தான் பிரைம் நம்பர்ஸ். 1 கிடையாது, 4 கிடையாது, 6. அப்போ பேலன்ஸ் இருக்கிறது மட்டும்தான். ஸோ அப்போ 1,2, 1,3, 1,5, 2,1, 3,1 and 5,1. அப்போ n of b எவ்வளோ again 6. p of b, n of b by n of s, 6 by 36, nothing but 1 by 6. Next subdivision 3. ஸோ நான் சீன் வச்சுக்கிறேன் சம் ஆஸ் பிரைம் நம்பருக்கு. ஓகே, அப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா எனக்கு பிரைம் நம்பர் வரணும். ஓகே, மல்டிபிள் பண்ணாதான் 1ஓட பண்ணா கண்டிஷன், ரைட்டா? இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணனா நமக்கு என்ன வரணும், பிரைம் நம்பர் வரும். ஓகே, அதுவும் சிம்பிள். ஸோ 1,1 ஆட் பண்ண என்ன வருது 2 வருது. ஓகே, அப்போ திஸ் இஸ் அ பிரைம் நம்பர். 1,2 ஆட் பண்ணா 3 பிரைம் நம்பர். 1,3 ஆட் பண்ணா வரல, 1,4 ஆட் பண்ணா 5 வரும், 1,5 ஆட் பண்ணா 6 வரும், வராது. 1,6 ஆட் பண்ணா 7 வரும். ஓகே, இங்க இருக்கலாம். அப்போ 1,1 1,2னா அப்போ 2,1 கண்டிப்பா வரும், 1,4னா 4,1 கண்டிப்பா வரும், 1,6னா 6,1 கண்டிப்பா வரும், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட் செகண்டோட போகும் 2 2 4 2 3 5. அப்போ 2,3னா 3,2 வரும், ரைட்டா? 2 4 6, 2 5 7. அப்போ 2,5னா 5,2 வரும். ஓகே, அப்படியே இந்த ரோ இந்த காலம் இந்த அப்படி வரும். ஓகே, 3,3 வருமா வராது, 3,4 7 வரும். அதே மாதிரி அப்போ 4,3 வரும், 3,5 8, 3,6 9 வராது, 4,4 வருமா வராது, 4,5 வருமா வராது, 9, 4,6 வருமா வராது, 10, 5,3 8, 5,4 9, 5,5 10, 5,6 11. அப்போ 5,6 வருதுன்னா 6,5 வரும். ஓகே, இது 9 8 இது 10 இது 12 அதெல்லாம் வந்து ரைட்டா? இப்போ ரவுண்ட் பண்ணது மட்டும். அப்போ n of c எவ்வளோ 1,1, இல்லாட்டி நம்ம எழுதணும் டேரக்டா n of c எடுத்துப்போம். ஓகே, என்னைக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15, right? 15. அப்போ p of c 15 by n of c by n of s. 3 table 5 times இது 12 times, so 5 into. Last one interesting, the sum as one, the d be the probability n of p. minimum first number ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 தான் வரும். ஓகே, லாஸ்ட் நம்பர் 12 வரும். நடுவில் அப்போ எங்குமே 1 வராது, ரைட்டா? ஸோ அப்போ சம் ஆஸ் 1க்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். So no probability of p of d is 0. So next sum, exercise 8.30. In a class of 50 students, 28
have opted for NCC and 30 opted for NSS and 18 opted for both NSS and NSS and NCC. One of the students is selected at random. Find the probability that a student opted for NCC but not NSS. Okay, NCC ல மட்டும் இருக்கலாம், NSS ல இருக்கக்கூடாது. ஸோ NSS ல இருக்கிறவங்க NCC ல இருக்கக்கூடாது, NSS லயே இருக்கணும், NCC லயே இருக்கணும். ஓகே, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது கிடைக்கும், ரைட்டா? ஸோ என்ன பண்ண அப்படின்னா let A be the probability of NCC ல வச்சுக்கலாம். ஓகே, and B be the probability of NSS வச்சுக்கலாம். அப்போ கொடுத்துருக்க இதுபடி ஓகே கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ், ரைட்டா? அப்போ n of s எவ்வளோ? 50. n of s எவ்வளோ? 50, ரைட்? ஸோ NCC அப்போ n of A எவ்வளோ? NCC தான் A. ஸோ n of A வந்து 28 opted for NCC. இப்போ n of B வந்து 30 opted for NSS. அப்போ எனக்கு P of A கிடைச்சிருமா? n of A by n of s 28 by 50. ஓகே, அப்போ P of B என்ன கிடைக்கும்? n of B by n of s 30 by 50. ஓகே, ஸோ அப்போ ரெண்டுத்துலயுமே இருக்கிறவங்க என்னது? போத் NSS and NCC வந்து 18. அப்போ n of A intersection B ரெண்டுத்துலயும் இருக்கவங்க, ரைட்டா? அது எவ்வளவு அப்படின்னா 18. அப்போ P of A intersection B வந்து 18 by 50. ரைட்? ஸோ இப்போ எப்படின்னா 50 பேர் தான் இருக்காங்க, 28 பேர் NCCல இருக்காங்க, ஓகேவா? அப்ப எப்படி 30 பேர் NSSல இருக்க முடியும்னா NCCல இருக்கிறவங்களும் சில பேர் NSS எடுத்திருப்பாங்க, ரைட்? இப்ப 28 பேர் NCCனா இதுல கண்டிப்பா 18 பேர் வந்து ரெண்டுமே எடுத்திருக்காங்க. 30 பேர் NSSனா கண்டிப்பா 18 பேரும் அதுல NSS இருக்காங்க. ஓகே, சோ அப்படி கலந்துருக்கனால டிஃபரன்ஸ், ரைட்டா? இப்போ the student opted for NCC but not NSS. நாட் NSSனா B தான் NSS, ரைட்? B இருக்க கூடாது, A இருக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? P of probability of A இருக்கணும் பட் நாட் NCC, B இருக்கக்கூடாது. ஓகே, அதனால Bக்கு பார். யூனியன் போடணுமா இன்டர்செக்ஷன் போடணுமா? ஓகே, நமக்கு என்ன வேணும்? வெறும் A மட்டும் தான் வேணும். அப்படி யூனியன் போட்டோம்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ற மாதிரி, ரைட்? அப்போ இன்டர்செக்ஷன் போட்டாதான் இது மட்டும் கிடைக்கும், ரைட்டா? அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்? பார் இல்லாம இருக்கிறது P of A, மேல ஒரு Bக்கு பாரா இருக்கிறது மைனஸ் ஆ இறக்கிட்டு P of A இன்டர்செக்ஷன் B எழுது, ரைட்? பார் இல்லாதது பார் மேல பாருக்கு அந்த பாரை மைனஸா போட்டு பார் எடுத்துட்டோம்னா P of A இன்டர்செக்ஷன், ரைட்? இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அப்போ P of A எவ்வளோ? 28 by 50. P of A intersection B எவ்வளோ? 18 by 50. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 28 minus 18 10. ஓகே, 10 by 50, அதாவது 1 by 5. ஓகே, செகண்ட் சப்டிவிஷன். ஆப்டட் ஃபார் NSS. NSS என்னது? B. B இருக்கலாம், ஓகே, B இருக்கலாம் பட் நாட் NCC. A இருக்கக்கூடாது, A இருக்கக்கூடாது. ஓகே, அப்போ ரெண்டுத்துக்கும் அகைன் இன்டர்செக்ஷன், ரைட்? அப்போ ஈக்குவல் டு இதை இப்படி எழுதிக்கலாம், P of A bar intersection B. ஓகே, போத் ஆர் ஃபைன். அப்போ பார் இல்லாதது P of B மைனஸ் பார் எடுத்துட்ட பிறகு P of A intersection B. A intersection B நாலும் B intersection A நாலும் ஒண்ணுதான். ஓகே, P of B எவ்வளோ? 30 by 50. A intersection B 18 by 50. அப்போ 30 minus 18 12. 12 by 50 கேன்சல் பண்ணோம்னா 6 by 25. Right? Third subdivision. After exactly one of them. அப்போ one of them NSS ல இருக்கிறவங்க மட்டும் எவ்வளோ? NCC ல இருக்கிறவங்க மட்டும் எவ்வளோ? அப்போ P of, அதாவது NSS ல இருக்கிறவங்க மட்டும், ரைட்டா? அப்போ இது ஓகே, யூனியன் ரெண்டு பேரும் கேட்கறாங்க, எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் them. இப்போ இது இதுல இருக்கிறதும் கேட்கறாங்க. அப்போ யூனியன் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணும், ரைட்டா? அப்போ ஆல்ரெடி இதை கண்டுபிடிச்சாச்சு. பிளஸ் இதோட ஆன்சர் என்ன? 10 by 50. இதோட ஆன்சர் என்ன? 12 by 50. 10 on 12 22 by 50. 11 by 25. Okay, this one is fine. அடுத்ததான் எக்ஸாம்பிள் 8.19. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். 2 dice are rolled. Find the probability that sum of outcomes is equal to 4, greater than 10 and less than 13. Okay, very simple. So first subdivision வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன், ஈவென்ட். ஓகே, அப்போ ஈக்குவல் டு 4, சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிட்டேன். ஓகே, ஈக்குவல் டு 4.
எந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா எல்லாம் 4 வருதுன்னு செக் பண்ணலாம் ரைட்டா. ஸோ ஆப்வியஸா 1,3 ஆட் பண்ணா 4 வரும். ஓகே, அப்போ 3,1 ஆட் பண்ணாலும் 4 வரும் ரைட். அப்போ 2,2 ஆட் பண்ணாலும் நமக்கு 4 வரும் ரைட்டா. அப்போ 3 தான் ரைட்டா. என்னன்னது 1,3, அதே 3,1, நெக்ஸ்ட் 2,2. ஃபர்தர் வர சான்ஸ் இருக்கா? இல்ல. 1,3 இதுக்கு மேல போனா 5 ஆயிடும். 2,1 வராது. 2,2 இதுக்கு மேல 5 ஆயிடும். ஓகே, அப்போ இந்த சம் 3,1 வரும். 3,3 5. ஓகே, எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு 4 ரைட். அப்போ n of a வந்து 3, p of a ஃபார்முலா n of a by n of s. ஒரு தடவை இந்த ஃபார்முலா எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க எழுதுங்க ரைட். ஸோ n of a 3, இது வந்து 36 n of s. ஓகே, அப்போ 1/12. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் greater than 10. greater than 10. ஓகே, 10 வரக்கூடாது, 10 விட அதிகமானது. ஓகேவா. ஸோ இங்க இருந்து வரலாம் 5,5 10 greater than 10 கேட்கறாங்க. 5,6 வரும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 6,4 10 தான் வருது. 6,5 11 வரும். 6,6 12 வரும். greater than 10 மீன்ஸ் 10 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அப்போ மொத்தம் 3. அப்போ அதை நான் பின்னு வச்சுக்கிறேன்னா 5,6 வந்ததுன்னா 6,5 வரும். அகைன் 6,6. இப்போ n of b 3, p of b வந்து 3/36, again 1/2. Third subdivision, greater less than 13. Okay, less than 13. In the first sum 2, right? Last sum 6,6 12. Okay, 12. அப்போ less than 13 னா இங்க 2 வருதா, 3 4 போயிட்டே இருக்கும். அப்போ எல்லா சாம்பிள் ஸ்பேஸும் இன்க்ளூட் ஆகும். அப்ப என்ன n of c c ன்னு வச்சுக்கணும். அப்ப n of c எவ்வளவு? 36 வரும். இப்போ p of c எவ்வளவு? n of c by n of s 36/36, which is equal to 1 maximum probability. இதனாலும்